அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி வெங்கடேஸ்வரன். ஆஸ்ட்ரோ வீனஸ் ஜோதிட நிலையத்தின் சார்பாக உங்கள் எல்லாரையும் இந்த வீடியோ மூலிமா சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக, கிரகங்களும் நம்முடைய அன்றாட வாழ்வியல் பயணங்களும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தலைப்பின் கீழே உங்கள் எல்லாரையும் இப்போ நான் முதல் முறையாக இந்த யூடியூப் சேனலில் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். முதலாவதாக, கிரகங்கள்லே தலைமை கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் நம்முடைய உடலில் கண் பார்வைக்கு அதிபதியாக இருக்கார். ஒரு ஜாதகத்தில் சூரியன் வலுப்பெற்றிருந்தால் அவங்களுக்கு கண் பார்வை ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க், அவங்களுக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் இல்லை அரசாங்க அதிகாரிகளால் நிறைய நன்மைகளும் லாபங்களும் ஏற்படும் அப்படிங்கிறது ஜோதிடத்துடைய விதி. அடுத்ததாக, சந்திரன் சொல்லக்கூடிய அந்த கிரகம் தாயை குறிக்கும். சந்திரன்கிறது மனோகாரகன். நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா உடம்பு மட்டும் இல்லை, மனசும் நல்லா இருக்கணுங்க. அப்போது அந்த மனசு ஒரு நிலையில் இருந்தால்தான் நம்ம எதையுமே சாதிக்க முடியும். மனோகாரகனான சந்திரன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால்தான் அவங்களுடைய வாழ்வில் மன ஓட்டங்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். அடுத்தது செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் நன்றாக இருந்தால்தான் அவர்களுக்கு இரத்தக்காரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் நன்றாக இருந்தால்தான் நான் மேற்கொண்டு சொல்ல அத்தனை விஷயங்களும் நல்லாக அமையும். எஸ்பெஷலி ரெட் பிளட் கார்பசல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவப்பணுக்கள், இரத்த ஓட்டம், உடலில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம், உயர் இரத்த அழுத்தம், ஹை பிளட் ப்ரெஷருக்கே முழுக்க அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் நன்றாக இருக்க வேண்டும் ஒரு ஜாதகத்தில். மனை யோகம் கிடைக்கும் செவ்வாய் ஆதிக்கம் உள்ளவர்களுடைய ஜாதகத்தில். அடுத்ததாக, ராகுன்னு சொல்லக்கூடிய இந்த கிரகம் பிரம்மாண்டமான ஒரு கிரகங்க. இந்த ராகு ஒருவருடைய ஜாதகத்தில் நன்றாக அமைந்து விட்டால் அவங்க பிஸ்னஸ் ரொம்ப நல்லா பிரமாதமாக பண்ணுவாங்க. நம் உடல் உறுப்புகள்லே பார்க்க போனால் நரம்பு மண்டலங்களுக்கு இந்த ராகு தான் முக்கியமான காரணமாக இருக்கின்றார். உடலில் இயங்கக்கூடிய அந்த நரம்பு மண்டலங்கள் அனைத்துமே ராகுவால் இயக்கப்படுகின்றது. ஸோ ராகு நரம்பு மண்டலத்திற்கு காரணம். அடுத்ததாக, குருவானவர் நம்முடைய உடலில் மூளையை ஆதிக்கம் செலுத்துகிறார் மற்றும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் இந்த குருவானவர் தான் ஆதிக்கம் செலுத்துகிறார். ஒருவருடைய ஜாதகத்தில் குரு நன்றாக இருந்தால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கக்கூடிய எல்லா வித்தைகளையும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர்களுடைய பேராதரவு கிடைக்க பெற்றவர்கள் இந்த குரு பகவான் ஆதிக்கத்தை கொண்டவர்கள். நல்ல இயங்கக்கூடிய தன்மை, வசீகர தோற்றம், நல்ல பேச்சாற்றல் எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப அற்புதமாகவே அமையுங்க. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தர்மசீலர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அந்த சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் ரொம்ப அற்புதமாக இருந்தால் நீண்ட ஆயுள் அவர்களுக்கு நிலைக்கும். சனி பகவான் நம்முடைய பாதங்கள், முட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா, அந்த பாதம் வரைக்குமே சனி பகவான் இன்சார்ஜ். அந்த சனி பகவான் ஒருவருக்கு நன்றாக இருந்தால் அவர்களுக்கு வேலை ஆட்கள் நன்றாக அமைவார்கள், வேலை பளு குறையும், நீண்ட ஆயுள் பெருகும். சனியும் புதனும் ரொம்ப நல்லா இருந்தாலே அவங்க கணக்கில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. நிறையா மேத்தமேட்டிஷியன்ஸ் பார்த்திங்கன்னா கணக்கு, அந்த மேக்ஸில் ரொம்ப நல்லாகவே இருப்பாங்க. அடுத்ததாக, புதன் வித்தைக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதனானவர் ரொம்ப அற்புதமாக ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருந்தால் அவங்களுடைய குடல் மற்றும் வாக்கு பலிதம், நாவன்மை, நாக்குக்கு இன்சார்ஜும் புதன் தான். வித்தைக்காரகர் இல்லையா, நாக்குக்கு இன்சார்ஜ் புதன் தான். அவங்களுக்கு கல்வி அறிவு ரொம்ப நல்லா இருக்கும், கேள்வி அறிவு ரொம்ப பிரமாதமாக இருக்கும், பேச்சாற்றல் நல்லா இருக்கும், பேசியே ஒருவரை அடிமைப்படுத்தி விடுவார்கள். புத்தி கூர்மை மிகவும் நன்றாக இருக்கும், எதையும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆர்வமும் ஆற்றலும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த புதனை சேர்ந்தவர்கள் கல்வியாளர்களாக இருப்பார்கள்.
அடுத்ததாக கேது, ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேது ஒருவருடைய ஜாதகத்தில் நன்றாக அமைந்து விட்டால், உச்சஸ்தானத்தில் அமைந்து விட்டால், அல்லது 9, 11ஆம் இடத்தில் அமைந்து விட்டால், 6ஆம் இடத்தில் அமைந்து விட்டால் மிகுந்த ஆன்மீகவாதியாக இருப்பார்கள். ஆன்மீக சிந்தனையோடு இருப்பார்கள். குருமார்களுடைய ஆசீர்வாதம் பெற்றவர்கள். நல்ல கோவில் யாத்திரைகளுக்கு விரும்பி செல்பவர்களாக இருப்பார்கள். பாம்பு காது அப்படின்னு சொல்லுவோம் தெரியுங்களா, அந்த மாதிரி கேது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த கேள்வி ஞானம் கேட்டறிந்து செய்யக்கூடிய அந்த ஒரு ஞானம் அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இப்படியான கிரக அமைப்புகள் ஒன்றொன்றும் நம்ம உடலோடு தொடர்புடையது. காதுகளுக்கெல்லாம் இன்சார்ஜ் இந்த கேது தான். அதே போல் நம்முடைய சுக்கிரன், உலக இயங்குக்கு காரணமே சுக்கிரன் தான். ஏன்னா அவர் உடல் உறுப்புகளில் முக்கியமாக சொல்லக்கூடிய கழிவு பாதைகள், இந்த செக்ஸ் ரிலேட்டட் ஆர்கன்ஸ் எல்லாமே இயங்கக்கூடியது இந்த சுக்கிரனால தான். சுக்கிர பகவான் ஒருவரோட ஜாதகத்தில் ரொம்ப பிரமாதமாக அமைந்து விட்டார். அவங்க சுக போகங்களுக்கு குறைவே இருக்காது. பணம், சுகம், சுற்றுலா, கேளிக்கை, ஆடை ஆபரணம், அழகு, வஸ்திர சேர்க்கை, வாகன சேர்க்கை, இது எல்லாத்திற்குமே இந்த சுக்கிரன் தான் அதிபதிங்க. இந்த சுக்கிரன் நம்ம உடம்பில் இடுப்பு பகுதி, அந்த ஆசனப்புட்டம் மற்றும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட இடங்களுக்கெல்லாம் இந்த சுக்கிரன் அதிபதி. பிறப்புறுப்புகள் எல்லாத்துக்குமே இந்த சுக்கிரன் அதிபதினு சொல்லலாம். ஸோ அப்படியாப்பட்ட இந்த சுக்கிரன் ஒருவருடைய ஜாதகத்தில் நன்றாக அமைந்தால் இல்லற வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷமாக இன்புற்று வாழ்வார்கள்ங்கிறது தான் ஜோதிட விதி. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். மிகுந்த நன்றி. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.